ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீதர் காவிய பிரியா யூடியூப் சேனல். இப்போ தான் எங்களோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா, கோவிலுக்கு போகிற விலாக் தான் பார்க்க போகிறீங்க. எல்லாமே குட்டி குட்டியாக தான் வீடியோஸ்லாம் எடுத்திருக்கேன். எப்போதும் போல் வீட்டில் சாமிக்கெல்லாம் பூ வச்சுட்டு இன்றைக்கி வெத்தலையும் வச்சு தீபம்லாம் ஏற்றி சாமிக்கு பால் வச்சு சாமி கும்பிட்டு இப்போ கிளம்பியாச்சு. எங்கள் முருகன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். ஃபுல்லாக கூட்டமாக இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி பால் காவடியுமே நிறைய பேர் எடுத்திருந்தாங்க. நாங்கள் லேட்டாக தான் போயிருந்தோம். நைட்டு வெளியில் போயிருந்தனால சரின்னு சாமி கும்பிட்றதுக்கு போனால் ஃபுல்லாக கூட்டமாக இருந்துச்சு. அதுலேயும் ஒரு ஓரமாக நின்று சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வெண்பொங்கல் கொடுத்தாங்க கோவிலில். அதையும் சாப்பிட்டு சரி சமைக்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகலாம், இன்றைக்கி சாமிக்கு ஏதாவது படைக்கலாம் அப்படின்ட்டு மார்க்கெட்டுக்குமே போயிருந்தோம். வெங்காயம், தக்காளி எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம். ஏன்னா இங்கே டெய்லி மழை வர்றதுனால நான் மார்க்கெட்டுக்கு போகலை. அதனால் ஒரு வாக்கில் வாங்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி சிம்பிளாக தான் சமைச்சிருந்தேன். முட்டைக்கோஸ் பொரியல், இந்த சைடு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கத்திரிக்காயெல்லாம் போட்டு தாளித்து விட்டுருக்கேன். இந்த சைடு குக்கரில் பருப்பு வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாம்பாரையுமே தாளித்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் போல் எப்போதும் போல் சேமியா பாயாசம். இன்றைக்கி என்ன படைச்சிருந்தோன்னு பார்த்திங்கன்னா, சாப்பாடு, சாம்பார், அப்பளம், பாயாசம், முட்டைக்கோஸ் இதுதான் இன்றைக்கி சாப்பாடு. சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் எப்போதும் போல் சாமியை கும்பிட்டு சாயந்தரம் சாமிக்கு வச்சதையும் சாப்பிட்டாச்சு. சூப்பராக தரிசனமும் இன்றைக்கி முடிஞ்சுச்சு. இந்த விலாக் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.